ஆனா ஃபார்ச்சுனர் கார்ல போனா நாளைக்கு உங்க புள்ள ரேஞ்ச் ரோவர்ல போவாரு. ஆனா உங்க பேரன் மறுபடியும் ஆல்டோ கார்ல இருந்து தான் ஆரம்பிப்பாரு. இங்க பாருங்க, இந்த பணம் 3 தலைமுறை வரைக்கும் தான் நல்லா போய்கிட்டு இருக்கும். இந்த 3வது தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கின்றத பலவிதமான ஆராய்ச்சியில உறுதிப்படுத்திருக்காங்க. முதல் தலைமுறையோட பேரு வெல்த் கிரியேட்டர்ஸ். இவங்க கஷ்ட நஷ்டம் நிறைய பார்த்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தோட மதிப்பு நல்லாவே தெரியும். அதனால இவங்க பெரிய காரு, பெரிய வீடு கட்டணும், இந்த லக்ஸுரி லைஃப்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. 2வது தலைமுறையோட பேரு வெல்த் மேனேஜர்ஸ். இவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்கும் பணத்தோட மதிப்பு தெரியும். அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு யோசிப்பாங்க. ஆனா இவங்க வாழ்ற வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் 2வது தலைமுறை ரேஞ்ச் ரோவர்ல போவாங்க. நிறைய பணக்கார குடும்பத்துல பிரச்சனையே இந்த 3வது தலைமுறையில இருந்து தான் ஆரம்பிக்கும். இவங்க பிறந்ததுல இருந்து லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு கூட இவங்க வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டாங்க. பணத்தோட மதிப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் பெரிய கார் வாங்குறது, லக்ஸுரியான லைஃப், பார்ட்டி பண்றதுன்னு சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்காம இருக்கிறதையே செலவு பண்ணி சொத்தை அழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, 3வது தலைமுறைக்கு கஷ்ட நஷ்டம்னா என்ன, பணத்தோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா 3வது தலைமுறையிலிருந்து 4வது தலைமுறை நல்லா இருக்குன்றதை